Students, how are you? So in the last class we saw singular and plurals, right? And I also gave you homework exercise வந்து பண்ண சொன்னேன், right? And yeah, let's check the answer for that question. So in the exercise உங்களை நான் பண்ண சொன்னேன். So let's check the answer. For chair, what is the plural form? It is chairs. And for box, it is boxes. And for Eskimo, it is Eskimos. And for lady, it is ladies. You should remove Y and you should add IES, ladies. And for radius, it is radii. You should remove US and you should add I. For formula, it is formulae. And for child, it is children. And for singular and also plural, it is dear only. Okay. And for loaf, it is loaves. You have to remove F and you have to add VES to it. And for hero, it is heroes. You should add ES to it. So that's the answer for this exercise. And next in this class, we are going to see speech writing. Okay. So per year நம்மளோட ஸ்கூல்லே we have speech competitions like Tamil speech and English speech and Hindi speech competitions, right? So ஒரு speech அப்படின்றது எப்படி இருக்கணும்? So you are going to go in front and you are going to stand in front of a lot of people and you are going to speak in a particular topic. Okay, ஒரு particular topic வந்து கொடுத்துருவாங்க. So our audience முன்னாடி வந்து நீங்க வந்து அந்த டாபிக் பத்தி you should go and you should give a speech. Okay, ஒரு ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குட் ஸ்பீச் ரைட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் go and learn something about how to deliver a speech. Okay, so இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீச் காம்படிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க, அதை அப்படியே ரீட் பண்ணிடுறது சின்ன வயசில். அண்ட் தென் வாட் யூ வில் டூ, யூ வில் ஜஸ்ட் ப்ரௌஸ் அண்ட் you download any page and you will just mug it up and you will memorize and you will go and tell everything in front of the people. ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்பீச் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆர் சம் பீப்புள் ரியலி வந்து நீங்களாக ஓனாக எழுதி வந்து நீங்கள் வந்து பேசிட்டு இருப்பீங்க. ஐ அப்ரிஷியேட் தேட். ஓகே, ஸோ ஒரு குட் ஸ்பீச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹேவ் அன் இன்ஸ்பைரிங் ஓப்பனிங் அண்ட் எண்டிங். ஒரு குட் ஸ்பீச் வந்து ஒரு பிகினிங்லலாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிகினிங் அந்த ஓப்பனிங் லைன்ஸும் எண்டிங் லைன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்குற உங்களுடைய அட்டென்ஷனை நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் முன்னாடி போய் நின்று ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் நீங்கள் பேசுகிறப்பயே அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை லிசன் பண்ண வைக்கிற அளவு வந்து உங்களுடைய ஓப்பனிங் லைன்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ யுவர் க்ளோசிங் லைன்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய க்ளோசிங் லைன்ஸ் வந்து ரொம்ப வந்து எல்லாருடைய மனசுலேயும் மைண்ட்லேயும் வந்து நிற்கணும். ஓகே, ஸோ க்ளோசிங் லைன் தட் இஸ் எண்டிங் லைன் ஷுட் பி வெரி வெரி எஃபெக்டிவ் அண்ட் இட் ஷுட் பி வெரி வெரி குட். ஓகே, ஸோ ஃபார் அ குட் ஸ்பீச் ஓப்பனிங் அண்ட் எண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ஓப்பனிங் எப்போவுமே மோஸ்ட்லி ஒரு குட் ஸ்பீச்சுக்கு வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ வில் டெல் லைக் மோஸ்ட்லி ஒரு காமனான ஸ்பீச் எப்படி ஆரம்பிக்கும், ஹானரபிள் ஜட்ஜஸ், ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார் சம் பீப்புள் ஜஸ்ட் வில் ஸ்டார்ட் அஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ப்ரெசன்ட் ஹியர், ஐ எம் வெரி ஹாப்பி and you will introduce yourself. Then உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாபிக் பேச போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்பீச்சுக்குள்ளே போவீங்க. ஸோ ஒரு நார்மலான ஸ்பீச் காம்படிஷனில் இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ உங்களுடைய ஓப்பனிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். லைக் நீங்கள் ஏதாவது ஒரு கோட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாபிக் பற்றி பேச போகிறீங்கன்னா அந்த டாபிக் பற்றி நிறைய பேர் கோட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ நீங்கள் அதை வந்து கோட் பண்ணிட்டு இவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி there are different நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக யோசிச்சு you should think and you should give your opening and ending of a speech. Okay, இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் அந்த ஓப்பனிங்கும் எண்டிங்கும். And the second point is appropriate tone of voice. Okay, ஸோ உங்களுடைய டோன் ஆஃப் த வாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ உங்களுடைய டோன் வேறு மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ உங்களுடைய டோன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லிசன் டு மை டோன் நவ். நான் உங்களுக்கு சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மை டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் உங்களை லிசன் பண்ண வைக்கணும். நான் ஏதாவது ஒரு லைக் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்கிறப்ப ஐ யூஸ் திஸ் டர்ன். ஓகே, ஸோ வென் ஐம் ஜோக்கிங் இன் த கிளாஸ் அண்ட் வென் ஐம் டாக்கிங் நார்மலி, நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறப்ப ஓகே இப்போ என்னுடைய டோன் இப்படி இருக்குது. ஸோ இதே நான் சப்ளிமெண்ட்ரி ரீடர் நான் உங்களுக்கு நடத்துகிறப்ப என்னோடய டோன் எப்படி இருக்கும்,
வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் போம் நீங்கள் நான் நடத்துகிறப்ப என்னோடய டோன் எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோரி நான் நார்மலாக அவங்களோட பேசுகிறப்ப என்னுடைய டோன் இருக்கும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்பீச்லேயும் டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மேக் பண்ணுறீங்க, அது வந்து எல்லாரோடைய மைண்ட்லேயும் போய் வந்து லைக் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய டோன் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். அதே இது நீங்கள் ஒரு காமெடி சொல்கிறீங்க, ஒரு ஜோக் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு ஜாலியாக ஜோக்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நல்லா லிசன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம்ஸ் வந்து ஹியூமரஸாகவும் இருக்கணும் உங்களுடைய ஸ்பீச் வந்து கேட்குறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு ஹியூமர் ஒரு ஜோக் சொல்கிறப்ப ரொம்ப சீரியஸான வாய்ஸில் நீங்கள் ஜோக் பண்ணிங்கன்னா அது வந்து லைக் அந்த ஜோக் வந்து போய் ரீச் ஆகுமா ஆடியன்ஸ்கிட்ட? நோ, இட் won't ரீச். ஸோ உங்களுடைய டோன் ஆஃப் த வாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் அடாப்ட் ஸ்பீச் ஃபார் பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருந்துருப்பீங்க. ஓகே, ஸோ அங்கே போய் நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்தா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லைக் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், லைக் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய ஸ்பீச் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்களுடைய ஸ்பீச் எழுதணும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு தி ஆடியன்ஸ், வெரி ஸ்மால் ஆடியன்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீச் இருக்கணும். So if you are giving speech to people or very elite people or for கொஞ்சம் பெரியவங்க and ரொம்ப educated people விட ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஸ்பீச் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஸ்பீச் அண்ட் அடாப்ட் யுவர் ஸ்பீச். ஓகே, ஸோ ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த பர்பஸ் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் பேசுகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீச் வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ டீனேஜர்ஸ், மிக்ஸ்ட் ஆடியன்ஸா, டீச்சர்ஸா, சில்ட்ரன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் ஸ்பீச். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் யூ ஷுட் ஆர்கனைஸ் ஐடியாஸ் logically and do not confuse the audience. Okay, so உங்களுடைய ஐடியாஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து லாஜிக் ஆர்கனைஸ் பண்ணி லாஜிக்கலாக வைக்கணும். சரியா, ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பொல்யூஷன் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போனோம், ஸோ ஒரு பொல்யூஷன்னா என்னன்னு சொல்லிட்டு, பொல்யூஷன் வந்து எதனால் காஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பொல்யூஷன் என்னென்னலாம் வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து லைக் பேட் எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொல்யூஷன்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்னென்ன வேஸில் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் போகலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய ஓன் ஆர்டரில் போடலாம். பட் அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிருக்கக்கூடாது. திடீர்னு நீங்கள் பொல்யூஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கப்பே வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை உள்ள நுழைச்சு அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ்ட்டு. ஓகே, ஸோ யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் ஸ்பீச் அந்த டாப்பிக்கு பர்டிகுலராக அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கணும். ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி யூ ஹாவ் டு ஸ்பீக் லாஜிக்கலி. ஓகே, அண்ட் யூஸ் எமோட்டிவ் லாங்குவேஜ் டு கன்வின்ஸ் யுவர் ஆடியன்ஸ் தட் வாட் யூ ஆர் சேயிங் ஷுட் பி லிசன் டு. ஓகே, ஸோ உங்களை கேட்க வைக்கிற மாதிரி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எமோட்டிவ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எமோட்டிவ் லாங்குவேஜ்னால் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா அவங்களோட எமோஷன் டச் பண்ணுற மாதிரி. சில பேர்லாம் வந்து லைக் இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த டைலாக் வந்து சிவாஜி பேசுகிறத கேட்ட உடனே வந்து நமக்கு வந்து இப்போ கூட நமக்கு வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்காக ஃபீல் ஆகும். அண்ட் ஏன்னா அந்த டோனாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த எமோட்டிவ் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணி அந்த அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலை வந்து கொண்டு வந்திருப்பார். அவர் வந்து ஸ்ட்ராங் எமோஷனை வந்து சொன்னார். சில ஆக்டர்ஸோடைய ஆக்டிங்லாம் பார்க்குறப்ப இந்த எமோஷ்னல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, லைக் சில பேருடைய ஸ்பீச்சை வந்து கேட்டாலே வந்து அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து என்னென்னா இமோட்டிவ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கேட்குறவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து வார்க்கெலாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து கிங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டோடனே அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஃபீலிங்ஸை டச் பண்ணுற மாதிரி இமோட்டிவ் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் வந்து அவங்கள மிஸ்லீட் பண்ணக்கூடாது. பட் யூ ஷுட் use it subtly in your speech to convince the audience, to convince your points. உங்களுடைய நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வந்து you should speak. உங்களுடைய லாங்குவேஜ் இருக்கணும். ஓகே, and even if they put us in jail, torture us and leave us to bleed, we will not move. Blood will be our victory. ஸோ ஒரு வாருக்கு முன்னாடி இந்த ஒரு இந்த மூணு வேர்ட், இந்த மூணு லைனை சொன்ன ரொம்ப நார்மலாக தெரியும். பட் இஃப் யூ டெல் இட் இன் அ கரெக்ட் டோன் வித் தி கரெக்ட்
கரெக்டாக வந்து நம்ம இதை வந்து டெலிவர் பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அது போய் வந்து லைக் சூப்பராக வந்து அந்த எமோட்டிவ் ஃபீல் வந்து போய் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணும். ஓகே, உங்களோட லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 லைன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல், நிறைய மீனிங்ஃபுல். ஸோ அதை வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூ ஷுட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகே, தென் யூஸ் ரெட்ரிக்கல் கொஸ்டின். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து லைக் நீங்கள் பெரிய பொலிட்டீஷியன் ஸ்பீச்சாக கேட்டிருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு உங்களுடைய சீஃப் கெஸ்ட் ஸ்பீச்சஸும் நிறையா வந்து கேட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ரெட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரெட்ரிக்கல் கொஸ்டின்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஸ்பீச்சில் இருக்கவங்க, ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவோமா? இல்லை, அவங்களும் அந்த ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து திரும்ப வந்து நம்மளுடைய மனசில் வந்து லைக் பதிய வைக்கிறதுக்காக அந்த கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு அவங்க ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், பட் இருந்தாலும் அந்த கொஷின் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் அ பர்சுவேசிவ் எஃபெக்ட், கன்வின்சிங் எஃபெக்ட், expecting or play. Okay, without expecting or play, because the answer is obvious answer வந்து தெரியும். Was he not a good man? Knowing that the audience agree anyway. கண்டிப்பாக அவங்க வந்து நல்லவங்க தான் தெரியும், இருந்தாலும் was he not a good man அப்படின்னு கேட்குறது. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் வந்து லைக் இட் வில் ரீச் தி ஆடியன்ஸ். தே ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் த ஆன்சர், பட் டு மேக் அ பாயிண்ட், டு கன்வின்ஸ் தி ஆடியன்ஸ். ஃபார் த பர்சுவேசிவ் எஃபெக்ட் நிறைய ரெட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்பீச்சில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொல்யூஷன் பற்றி பேசுகிறப்ப இந்த உலகம் வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு இல்லை ஏன்னா நம்ம இந்த உலகத்தை இப்படி ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் இருக்குது. ஓகே, ஸோ வி ஆர் லிவிங் இன் குட் வேர்ல்ட், அன்பொல்யூட்டட் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை வந்து ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக தெரியும், நோ, நம்ம வந்து வி ஆர் லிவிங் இன் அ பொல்யூட்டட் வேர்ல்ட், ரைட்? யா, பட் நமக்கு ஆன்சர் தெரியும், பட் ஸ்டில் தே வில் யூஸ் தட் கொஸ்டின் லைக் ரெட்ரிக்கல் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரெட்ரிக்கல் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் 7th point is மேக் ஷுர் யூ ஆர் ரைட்டிங் இன் அ கரெக்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பர்சன் எல்லாமே கரெக்டாக கிராமட்டிக்கல் ஆர்டரில் வந்து லைக் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறது. ஐ பிலீவ் தட் ஐ நியூ ஹிம் வெல். ஓகே, ஸோ இங்கே வந்து பர்சன்ஸ்லாம் வந்து ஐ அண்ட் அவங்கள சொல்கிறப்ப தெம். ஸோ அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் எதுவுமே இல்லாமல் பர்சன்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி யூ ஷுட் ப்ரிப்பேர் அ ஸ்பீச் அண்ட் யூஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய அந்த ரிப்போர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு இவ்வளோ பேர் வந்து பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எடுத்த சர்வேயில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஜிக்கலாக வந்து ரிப்போர்ட்லேருந்து எடுத்து அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளை வந்து சொல்லுவாங்க, ஃபிகர்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ வித் டயக்ராம்ஸ் ஆர் சார்ட்ஸ் டு ஹெல்ப் யுவர் ஆடியன்ஸ் விஷுவலைஸ் இட். ஓகே, ஸோ ஆடியன்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி வந்து தே வில் யூஸ் சார்ட்ஸ் அண்ட் தே வில் யூஸ் டயக்ராம்ஸ் டு டெபிக்ட் அ பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்பீச்சில் வந்து incorporate பண்ணா it will be very effective. Okay, so yeah, so this is how a good speech should be. So opening and ending கரெக்டாக இருக்கணும், உங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்கன்ற ஆடியன்ஸ் அண்ட் த பர்பஸ் ஆஃப் தி ஸ்பீச் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசித்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் அடாப்ட் அண்ட் யூ ஷுட் மேக் யுவர் ஸ்பீச். அண்ட் உங்களுடைய ஐடியாஸை வந்து லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணணும். தென் யூ ஷுட் யூஸ் emotive language to convince the audience. Then you can include some rhetorical questions in your speech and you should use correct person with grammar correctly, and you can also add some facts and using some figures and charts and diagrams for the so the people can easily visualize it. Okay, so இப்படி தான் ஒரு good speech அப்படின்றது இருக்கணும். Okay, so yeah, please remember that in your mind and please in the இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பீச் எனி டாபிக் யூ கேன் டேக். ஓகே, ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க டாப்பிக்கை வந்து எடுத்துகிட்டு யூஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அ ஸ்பீச். ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்கணும்னா ஒரு ஓப்பனிங் கரெக்டாக இருக்கணும், ஒரு பர்பஸ். ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இந்த ஸ்பீச்சை சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பொல்யூஷன் பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா எதுக்கு நீங்கள் பொல்யூஷன் பற்றி பேசுகிறீங்க? பிகாஸ் பொல்யூஷனால் இப்போ வந்து நிறைய வந்து லைக் டிசாஸ்டர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தி பர்பஸ் ஆஃப் வை யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் particular topic and audience க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அண்ட் நீங்கள் உங்களோட லாங்குவேஜும் அப்புறம் ஒரு ப்ராப்பரான எண்டிங். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் வந்து லைக் நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அ ஸ்பீச். ஓகே, திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் தட் ஐ எம் கிவிங் இட் டு யூ டுடே. ஸோ ப்ரிப்பேர் அ ஸ்பீச் ஆன் யுவர் ஓன் ஆன் எனி டாபிக். நான் வந்து டாபிக் வந்து லைக் எனி டாபிக்னு சொல்லிட்டு ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் யூ கேன் ப்ரிப்பேர் அ ஸ்பீச் அண்ட் யூ கேன் ரைட். ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணி நீங்கள் ஒரு
ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்பீச். ஸோ தென் யூ கேன் நீங்கள் ரீட் பண்ணி தென் அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ this is the end of today's class, and yeah, we will see another topic in the next class. Okay, so finish your homework, students. So then நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் டைம் கிடைக்கிறப்ப வந்து நீங்கள் அதை வந்து லைக் நீங்கள் வந்து அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லாட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பீச்சை வந்து சொல்லி காமிக்கலாம். ஓகே students, and this is the end of today's class. I'll meet you in the next class.